மே 10 வெள்ளிக்கிழமை இன்று அட்சய திருதியைக்கு கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைக்க சில ஒரு பொருட்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரீ டைமில் பாருங்கள். அட்சய திருதி அப்படின்னாவே வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது தங்கம் மட்டும்தான். அந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகிட்டே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் எளிமையாக இருக்கிறவங்களுக்கு வாங்க முடியாது. ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அப்படி வாங்க முடியாதவங்க சில பொருட்கள்லாம் இருக்குது, அது தங்கத்துக்கே ஈடாக இருக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். அது என்னென்ன பொருளுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி தங்கம் வாங்க முடியல, அதுக்கு நிகரான பொருட்கள் இப்போ நான் சொல்ல போகிறதையுமே வாங்க முடியல அப்படின்னாலும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க வீட்டில் வாங்கக்கூடிய பொருட்கள் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதத்தில் உள்ள வளர்பிறை திதியை தான் அட்சய திதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் வாங்கக்கூடிய, பேசக்கூடிய, பெருகக்கூடிய எல்லாமே பெருகிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா நல்ல நேரத்துல வாங்க வேண்டியது. அதாவது நீங்க தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த நேரமோ அது முக்கியமான ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஒண்ணு இருக்கு. காலையில 9 to 10 மணிக்குள்ள ஒரு பொருளை வாங்கிருங்க. அதை மிஞ்சிட்டீங்க அப்படின்னா 12 to 1:30 மதியானம், சாயங்காலம் 5:30 to 7:30. அங்க வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒரு பொருட்கள் வாங்குறதா சரி, இப்ப நான் சொல்ல போற பொருட்களா இருந்தாலும் சரி இந்த டயத்துல வாங்க. ராகு காலம், யமகண்டம் அதை தவிர்த்து இந்த காலை, மதியம், இரவு 3 டைம் கொடுத்திருக்கேன். அதுல எந்த டைம்னாலும் உங்களுக்கு விருப்பப்படி நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம செல்வத்தை பெருக்கக்கூடிய சில பொருட்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த தினத்துல என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கறத தங்கம் வாங்க முடியலனாலும் அந்த நேரத்துல ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு தேங்காய் வாங்குனீங்க அப்படின்னா, தேங்காய் அப்படின்னாவே சுபகாரியங்களுக்கு எல்லாத்துக்குமே உகந்த ஒரு பொருள் தேங்காய் மட்டும்தாங்க. ஒரு அற்புதமான பொருள். கடவுளுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்னாலும் ஒரு அற்புதமான இந்த தேங்காவை தான் ஃபர்ஸ்ட் வைப்போம். இன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒரு முக்கியமான சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்கு முக்கியமான பொருள் வெள்ளை மொச்சை. ஒரு 10 ரூபாய்க்கு மட்டுமாவது இந்த வெள்ளை மொச்சையை வாங்கிட்டு பூஜை அறையில வைக்கலாம். அடுத்ததான் மகாலட்சுமிக்கு அம்சமா இருக்கக்கூடிய குபேரர் வாகனம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த ஊறுகாய். ஏற்கனவே இந்த கோடை காலத்துல ஊறுகாய் போட்டு வச்சிருந்தாலும் இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கடையில போய் வாங்கிட்டு பூஜை அறையில வைங்க, இல்ல சமையல் அறையில வைங்க. இது போக இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கலாம். ஒரு சில வீடுகள்ல சங்கு வச்சு பூஜை பண்ற பழக்கம்லாம் இருக்கும். இருக்கிறவங்க கண்டிப்பா இன்றைய தினம் வெண்சங்கு வாங்கலாம். மற்ற நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் பொருட்கள், சில பொருட்களுக்கு அது தாராளமா நீங்க எப்பயும் போல வாங்கலாம். வெற்றிலை பாக்கு, பூக்கள், இந்த மாதிரி சில முக்கியமான பொருட்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய பொருட்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த டயத்துல நீங்க வாங்கலாம். இதெல்லாம் நீங்க எப்பயும் போல வாங்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். சில முக்கியமான 3 பொருட்கள், தங்கத்துக்கு நிகரான பொருட்கள் 3 பொருட்கள் சொல்லியிருக்கேன். அது மட்டும் மறக்காம வாங்கிருங்க. திரும்ப ஒரு முறை சொல்றேன், தேங்காய், வெள்ளை மொச்சை, ஊறுகாய், இந்த 3 வாங்கினீங்க அப்படின்னா தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருட்கள். மகாலட்சுமி நம்ம வீட்டுல தங்கும், பொருளாதாரம் கூடும். நன்றி, வணக்கம்.